வெல்கம் டு JSR IAS அகாடமி. இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா வெளியிட்டு இருக்கக்கூடிய GI டேக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த GI டேக் எதுக்காக கொடுக்கறாங்க, எப்பல இருந்து கொடுக்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இப்போ ரீசெண்டா வெளிவந்திருக்க 5 GI டேக் பத்தியும் நம்ம பாத்துரலாம். சரிங்களா? இப்போ இந்த GI டேக் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும், அதாவது ஒரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஃபெமிலியரான ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே வரும். அதை ரெஜிஸ்டர் பண்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு மதுரைனா மல்லி, சேலம்னா மாம்பழம், திண்டுக்கல்னா பூட்டு அப்படின்றத நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி இந்த திண்டுக்கல்னா பூட்டு அப்படின்றது இருக்கிறத வேற ஊருக்கு மாத்தி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் வந்துட்டு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றோம். அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரீஜியனை அலாட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இது எந்த வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அண்ட் குட்ஸ் ஆக்ட் 1999 பேஸ் பண்ணி இது செப்டம்பர் 15, 2003 இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் கொடுத்த GI டேக் எதுக்குன்னா டார்ஜிலிங் டீ. இது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல GI டேக் எதுக்காக கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா மதுரை மல்லி அப்படின்றதா கொடுத்திருப்பாங்க. இது எந்த வருஷம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா வெளியே வந்திருக்க 5 GI டேக் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உறையூர் காட்டன் சாரி. உறையூர் காட்டன் சாரி எந்த ரீஜியன்ல வந்திருக்கும்னா திருச்சி ரீஜியன்ல அதை அலாட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூயமல்லி ரைஸ் அப்படின்றது வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது அரியலூர் ரீஜியன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து நாமக்கல் மக்கள் பாத்திரம், அதாவது கல்சட்டி அப்படின்றதுக்கு வந்து ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணி அங்க வந்து கொடுத்திருப்பாங்க, நாமக்கல் ரீஜியன். ஃபோர்த் ஒன் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான், அதாவது உட்டன் டாய்ஸை மீன் பண்றதுனால இந்த அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி ரீஜியனுக்கு கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கவிண்டப்பட்டி நாட்டு சர்க்கரை. இது எந்த ரீஜியன்ல வரும்னா ஈரோடு ரீஜியன்ல வரும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ராடக்ட் அதுக்கான ரீஜியன் அப்படின்றதான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம JSR IAS அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.